நம்ம எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்மளை மாற்றிக்கொள்ளலாம், ஆண்டவருடைய உதவியை நம்ம தேடலாம் என்கிற அடிப்படையில் நம்ம வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா? நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்களேன், கர்த்தர் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனாலும் நம்மள அறியாம ஒரு துக்கம். எது இல்லையோ அதை தான் நம்ம மனசு தேடும், எது இல்லையோ அதுல தான் குறைவுபடும். இது நம்ம மற்ற எது இல்லாத காரியங்களுக்கு குறைவுபட இருக்கிற ஆசீர்வாதங்கள் கூட நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. அதாவது எப்படின்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு பிளாக் டாட் வச்சனா ஜனங்களை எதை பார்ப்பாங்க, அந்த பிளாக் டாட்டை தான் பார்ப்பாங்களே தவிர அதை சுத்தி இருக்க ஒயிட்டை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அந்த குறையை தான் நம்ம பெருசா பேசுவோமே தவிர ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிம்மதி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கனிகள், வரங்கள், இவைகளை நம்ம பொருட்படுத்துறதே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிறது போதும் என்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவையாம். கொஞ்சம் நம்ம ஏதாவது எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு. எல்லாருக்கும் ஒன்று விட்டா ஒன்று வேணும்னு தான் எதிர்பார்ப்போம். தேவைகள் அதிகம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன தேவை குறைவுகள் இருந்தாலும் அதுல நீ சந்தோஷமா இரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார் இந்த கடிதத்தை. இது பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு மட்டும் எழுதலைங்க, நமக்குமே எழுதுகிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கலாம். நிறைய முறை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு அந்த குறைகளை பார்த்து சந்தோஷத்தை இழந்து போறதுனால வீணான ஸ்ட்ரெஸ், வீணான கோபம், வீணான சண்டைகள், வீணான வாக்குவாதங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நேரத்தை செலவிடுவோம். இதே இருக்கிறது போதும், இன்னைக்கு கர்த்தர் என்ன நமக்கு இதை படி அடைந்திருக்கிறார், இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார், இந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார், இதெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தர் அதுல பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். இருக்கிறதுல சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எங்க சிஸ்டர் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வேணான்னு நினைச்சா கூட என்னை துரத்துக்கிட்டு வருது அப்படின்னு நீங்க ஒரு அண்ணா நீங்க மனசுல நினைக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றது, எப்பா துரத்திட்டு வரட்டும்ப்பா, இருக்கிறதுல சந்தோஷமாயிர. எவன் துரத்துறான்னு அவனே வெக்கப்பட்டு போயிடுவான். என்னடா இது, எவ்வளவுதான் இந்த ஆளுக்கு நான் டார்ச்சர் பண்ணாலும் இந்த ஆள் சந்தோஷமா இருக்கிறானே, எப்படி இவனால மட்டும் தான் முடியுது சொல்லிட்டு உங்ககிட்ட டிப்ஸ் கேட்பான். நீ எப்படிப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்க, நீ சந்தோஷமா இருந்தா சமாதானமா இருக்கும் உன் இருதயம். அப்போ அவன் கேட்பான், நீ எப்பப்பா அழட்டிக்காம எப்பப்பாரு ஒரே மாதிரி நார்மலா இருக்க, எப்படிப்பா உன்னால முடியுது அப்படின்னு சொல்லும்போது நீங்க கிறிஸ்துவை காட்ட முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபம் பண்ணாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களை சுற்றிலும் எங்களுக்காக இந்த உலகத்தை உருவாக்குனீங்க. மரம், செடி, கொடிகள், மரங்கள், மிருகங்கள், மீன்கள், இப்படி பூக்கள், செடிகள், கனிகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக உருவாக்குனீங்க. சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் சந்தோஷமா இருக்கணும், நாங்கள் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு குளிர் காற்றை கொடுத்தீங்க, வெயில கொடுத்தீங்க, மழையை கொடுத்துருக்கீங்க, நிலங்கள்ல பயிர் கொடுக்குற மண்ணை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, எங்களுக்காக பார்த்து செஞ்ச இந்த ஆசீர்வாதங்களை பார்க்காம எது இல்லையோ அதுல பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க. இல்லாத காரியங்களுக்கு உங்க இருதய கதவை தட்டிட்டு உட்காந்துருக்கோம். இருக்கிறதுக்கு நன்றி சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா, தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க எங்களுக்கு அந்த மனப்பான்மையை ஆவியானவரே எங்களுக்கு தருவீராக. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கத்தக்க அந்த ஒரு இருதயத்தை தாங்க, நாங்க மற்றவர்களிடத்திலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே, அப்பா, இந்த சந்தோஷம் இல்லாம ஜனங்கள் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆண்டவரே, அவங்களால அதை ஈடுகட்டவே முடியல. ஆனா இன்றைக்கு நான் ஆண்டவரே ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்போது எங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நீங்க கொடுக்குறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருங்க, எங்களை விட்டு மட்டும் போயிடாதீங்கப்பா. இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவுல என்னோடு இணைந்து யார் யார் உண்மையாய் ஜெபித்தார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே எங்க சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. ஆண்டவரே, நிம்மதியாய் படுத்து காலையில எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.